மேற்கொண்டு இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் வருவாங்க. நிறையா பேர் பார்க்கணும், சென்னையை சுற்றி பார்க்கணும், சென்னையில் மெயின் இந்த மெரினா பீச்சை பார்க்கணும்னு சொல்லி நிறையா பேர் வருவாங்க. இப்போ முன்னோட இப்போ பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. சறுக்கு மரம் கேம், எக்ஸசைஸ் மாதிரி ஓடுறது விளையாடுறது பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் வரவே மாட்டாங்க வீட்டுக்கு. வணக்கம். சென்னை மாநகராட்சி சார்பில் டென்மார்க் அறக்கட்டளையின் கீழ் ப்ளூ ஃப்ளாக், அதாவது நீலக்கொடி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா உட்பட 6 கடற்கரைகளுக்கு 5,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மூங்கிலால் செய்யப்பட்ட நிழற்குடைகள், இருக்கைகள், சில்ட்ரன்ஸ்க்கான விளையாட்டு திடல், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் போன்றவற்றை செஞ்சுட்டு வராங்க. இதற்கான நிறைவு பணி எட்டியுள்ள நிலையில் இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத பொதுமக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. Hi, I'm Asha. I'm studying in 2nd standard. நான் முதல்ல இல்லவே இல்லை. இப்போ நிறைய சீஸா ஸ்விங்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தேன், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். தேங்க்யூ. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது நல்லா இருக்குது. எல்லாமே புதுசாக நிறையா கொண்டு வந்திருக்காங்க பசங்களுக்காண்டி. என்ன ஒரு மைனஸ்னால் இந்த சேர் இதெல்லாம் இங்கே சென்னையில் அதிக பீப்புள் இருக்காங்க. எல்லாருக்குமே இது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அவங்க உட்காந்துக்கிறாங்க. குழந்தைய வச்சுட்டு வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாம் கீழே உட்கார மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சேருக்கு பக்கத்துலேயே பெட்ஷீட் போட்டு உட்காந்துடுறாங்க. அதனால் அவங்க ஃபேமிலி மட்டும் உட்காந்துக்கிறாங்க. வரவங்க கொஞ்சம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே ஆசைப்பட்டு தான் வராங்க, பார்க்கணுன்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வேணும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. என் பேர் கே குருநாதன். நான் பாரிஸ்லேருந்து வரேன். இந்த இடத்துல ஜாலியாக இருக்குது விளாட்றதுக்கு. இன்னும் தண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் குடிக்கிறதுக்கு. ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று அங்கே மேலே ஏணி வைக்கணும். ஏணி இருந்தால் மேலே விளாட்லாம். அது ஏணி வைக்கல, கொம்பு வச்சு எல்லாரையும் தத்துறாங்க. அவ்வளோதாங்க. இந்த பீச்சில் வரும்போது முதல்ல நான் வருவேன். அப்போ இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போயிடுவேன். இப்போ ஏதோ இப்படி போட்டாங்களே, ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் அம்மாவும் அங்கே நிற்கிறாங்க. அதுதான், அவ்வளோதாங்க. It has added a beauty for the park because kids can enjoy a lot here. They can enjoy the sea as well as the play area. So it is really a very good idea, very good initiation. So first time after long time we are coming here, and really it added another beauty to this beach because kids can come in the weekends. So everyone can enjoy. So because beach kids may not enjoy a lot, but here they are enjoying a lot. You can see there are many varieties of playing things. So it is very good initiation. So I congratulate the government. Thank you. கிட்ஸுக்கு இந்த மாதிரி பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இத்தனை வருஷம் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ இது போட்டது மட்டும் இல்லாமல் அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோவா பீச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. நல்லா பக்கத்தில் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே பக்கத்தில் இருக்குது. பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வெளியே அவுட் சைடு போகாமல் இங்கே போகிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்க்கவே ஒரு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் சீஃப் மினிஸ்டருக்கு. இப்போ முன்னோட இப்போ பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. சறுக்கு மரம் கேம், எக்ஸசைஸ் மாதிரி ஓடுறது விளையாடுறது பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் வரவே மாட்டுறாங்க வீட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. மூங்கில் ஃபாரின் லெவலுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிக்கினே வருது. இன்னும் கொஞ்சம் அழகாக நீச்சல் இந்த ஃபாரின் போட்டிங் மாதிரி அந்த மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் பசங்க என்ஜாய் பண்ணும். குதிரை சவாரிலாம் முன்னாடி கம்மியாக இருந்தது, இப்போ நிறைய குதிரை சவாரிலாம் விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம். இங்கே நான் போன வாட்டி வந்தபோது எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே நிறைய இருக்குது. ஊஞ்சல், சீசா எல்லாமே இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கும் சரி. இன்னொன்று என்னென்னா இது இப்படியே கண்டினியூ பண்ணணும். அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க. ஒரு மாதமோ இல்லை ஒரு 2 மாதமோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து கொஞ்ச நாள் போக போக எல்லாமே கொஞ்சம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கலண்டி தனியாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மெயின்டைன் பண்ணால் மக்களுக்கும் சரி, வர குழந்தைகளுக்கும் சரி,
மெரினா கடற்கரைக்கு வர எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா சில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கலண்டி அங்கே தனியாக இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க எனக்கு தெரியல, எத்தனை மாதம் ஆயிடுச்சுன்னு கூட தெரியல, இல்லை எத்தனை வாரம் ஆயிருக்கு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கலண்டி இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் வந்து இன்னும் சில நாள் இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று தனியாக அந்த பக்கம் கலண்டி இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மெயின்டெனன்ஸு, இது வந்து சரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் தேவைப்படுற நிறைய வந்து ஏஷியாவில் பெரிய கடற்கரை இது, இன்னும் சுற்று வட்டாரம் தேவைப்படுற விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து முன்னாடியே கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஆட்சிக்கு வந்த 2021 இல்லை 2022 பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது அடுத்த வருஷம் திருப்பியும் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. இதுக்கான விஷயமா இது பண்ணுறது இல்லாமல் மக்களுக்கு தேவையான விஷயமா இன்னும் அரசாங்கம் பண்ணிச்சுன்னா அது நல்லாயிருக்கும். இன்னும் வந்து குடிநீர் வசதி இங்கே வேணும். முக்கியமாக நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, வயசானவர்கள் இருக்கிறாங்க. மெயினாக வந்து குடிநீர் வசதி வந்து இங்கே நிறைய அரசாங்க சார்பாக அமைச்சாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு 5 years பேக் ஆச்சு. 5 years கழிச்சு வந்தப்போ நிறையா கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸு, நிறையா ஃபுட்டு, இந்த ஸ்விம்மிங் ஃபூலு இதெல்லாம் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் நிறையா க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நிறையா பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க, வந்து கொஞ்சம் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பாங்க. மேற்கொண்டு இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டு, இந்த எல்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேற்கொண்டு இந்த ஹேண்டிகேப் அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் வருவாங்க, நிறையா பேர் பார்க்கணும், சென்னையை சுற்றி பார்க்கணும், சென்னையில் மெயின் இந்த மெரினா பீச்சை பார்க்கணும்னு சொல்லி நிறையா பேர் வருவாங்க. முடிஞ்சவரை நிறைய அப்டேட் பண்ணுங்கள், நிறைய அப்டேட் பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.